வந்து நல்லா ஆறிடுச்சு. கருப்பு உளுந்த வந்து நம்ம அதில் இப்போ வந்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்துட்டு அரைக்க போகிறோம். அதில் ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். வெல்லம் வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, உருகி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து வானலில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கிறோம். 2 சொம்பு தண்ணியை ஊற்றிக்கிறோம். இப்போ வந்துட்டு நல்லெண்ணெயை நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க. இதயம் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அதை ஊற்றிக்கிறோம் தண்ணியில், 2 சொம்பு தண்ணியில். பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் பாதி எடுத்துக்கணும், ஃபுல் கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த உளுந்தை கொட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நல்லா கிண்டினதுக்கப்புறம் வெள்ளை தண்ணி நம்ம வந்து உருக்கி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட களி ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் போட்டாக்கா நம்மளுடைய கருப்பு களி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.